மூன்றாவது முறையாக பதக்கம் வென்ற தங்கவேலுவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. தன்னுடைய சாதனைகளால் பலருக்கும் ஊக்கமாக திகழும் நமது தங்க மகனின் வெற்றி பயணம் தொடர வாழ்த்துவதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னை கோவளம் அடுத்த செம்மஞ்சேரியில் ஈச்சர் லாரி மீது கார் மோதி பயங்கர விபத்து. விபத்தில் 4 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 17,000 கன அடியாக அதிகரிப்பு. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிப்பால் ஆற்றில் குளிப்பதற்கு விதிக்கப்பட்டிருக்கும் தடை நீட்டிப்பு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் எதிரொலி. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 15,888 கன அடியாக அதிகரித்த நிலையில் 19,000 கன அடி நீர் வெளியேற்றம். மத்திய அரசின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறுபவர்களுக்கு மத்திய அரசின் நிதி வழங்க முடியாது என பாஜக ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் ராம சீனிவாசன் பேட்டி. மாநிலத்திற்காக வழங்கப்படும் நிதியை 32%-இருந்து 42% மத்திய அரசு உயர்த்தியுள்ளதாகவும் கருத்து. பாரதிய ஜனதா கட்சிக்கு 2014லேயே 11 கோடி உறுப்பினர்கள், இப்போ அது 15 கோடியை தாண்டும் என்று நம்புகிறோம். மிகப்பெரிய உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக பிஜேபி இருக்கும். நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி ஊராட்சி தொடக்கப்பள்ளி சமையல் கூட பூட்டில் மனித கழிவுகளை வீசி எறிந்து சென்ற மர்ம நபர்கள். வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வரும் போலீசார். ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் மக்கள் பெரும் அவதி. கழுத்தளவு தண்ணீரில் பச்சிளம் குழந்தையை பிளாஸ்டிக் பெட்டியில் இருவர் எடுத்து சென்ற காட்சியை இணையத்தில் பகிர்ந்து வேதனை தெரிவிக்கும் நெட்டிசன்கள். மத்திய பிரதேசத்தில் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் உடலில் மனுக்களை கட்டிக்கொண்டு உருண்டு சென்று புகார் அளித்த நபர். குறைதீர்ப்பு கூட்டத்தில் அளிக்கப்பட்ட புகார் குறித்து விசாரிக்க உத்தரவிட்ட ஆட்சியர். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டியை 3 போட்டிகள் கொண்ட தொடராக நடத்தினால் சிறப்பானதாக இருக்கும் என ஆஸ்திரேலிய சுழற்பந்து வீச்சாளர் நாதன் லயன் கருத்து. முதல் போட்டியில் ஒரு அணி தோற்றால் அடுத்த 2 ஆட்டங்களில் ஆதிக்கத்தை செலுத்த முடியும் எனவும் அவர் கருத்து. அருப்புக்கோட்டை பெண் டிஎஸ்பி மீது தாக்குதல் நடத்திய 8 பேர் மீது 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு. வழக்கில் கைது செய்யப்பட்ட 7 பேர் 15 நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைப்பு. தமிழ்நாடு பள்ளிகள் ஹாக்கி லீக் போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரிசுகளை வழங்கினார். போட்டியில் ராமநாதபுரம் சையதம்மாள் பள்ளி அணி சாம்பியன் பட்டம் வென்றது. சென்னை கிண்டியில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் சந்திப்பு. காவிரி மேலாண்மை வாரியம் என்ன சொல்கிறதோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் தமிழ்நாட்டுக்கு தேவையான நீரை கொடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்ததாக பேட்டி. வெளிநாட்டில் தன்னை வன்கொடுமை செய்ததாக நிவின் பாலி மீது பெண் கொடுத்த புகாரின் மீது வழக்கு பதிவு. தான் குற்றமற்றவன் என நிரூபிக்க எந்த எல்லைக்கும் செல்வேன் என நிவின் பாலி திட்டவட்டம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் மின் மேலாண்மை மற்றும் ஹைட்ரோலிக்ஸ் துறையில் முன்னணி நிறுவனமான ஈட்டன் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம். ரூபாய் 200 கோடி முதலீட்டில் 500 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு. தர்மபுரியில் உணவு சாப்பிட்டுவிட்டு பணம் தர மறுத்து கடை உரிமையாளரிடம் தகராறில் ஈடுபட்ட காவல் உதவி ஆய்வாளர். தகராறில் உணவக உரிமையாளரை ஷூவால் தாக்க முற்பட்டதால் பரபரப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.